ஹாய், நான் உங்கள் நவீன் விக்னேஸ்வர். நம்ம எல்லாரோட லைஃப்லேயுமே நம்ம எல்லாரும் மறக்கணும்னு நினைக்கிற ஒரு பாஸ்ட் இருக்கும். நம்ம மூவ் ஆன் ஆகணும்னு நினைக்கிற ஒரு பர்சன் இருப்பாங்க. நம்மளை போட்டு ரொம்ப கஷ்டப்படுத்துகிற ஒரு விஷயம் இருக்கும், ஒரு பாஸ்ட் இருக்கும். கரெக்டுங்களா? என்னடா அது, இந்த இன்சிடென்ட் நடந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு, அந்த பர்சன் நம்மளை விட்டு போயிட்டு ரொம்ப மாதம் ஆயிடுச்சு, இவ்வளோ நாளாயும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கோமே, இவ்வளோ மந்த்ஸ் ஆகியும் நம்மளால் மூவ் ஆன் ஆக முடியலையே, ஏன் அந்த விஷயம் போட்டு நம்மளை ரொம்ப கஷ்டப்படுத்துது, ஏன் அந்த விஷயம் போட்டு நம்மளை இவ்வளோ ஹாண்ட் பண்ணுது, ஏன் நம்ம ஹெட்டை போட்டு போய் படுத்துதுன்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்க ஒரு விஷயம் இருக்குங்கல்ல. ஸோ அந்த விஷயத்துலேருந்து நம்ம எப்படி தான் வெளில வர்றது, எப்படி அந்த பாஸ்ட்டை விட்டுட்டு ப்ரெசென்ட்டில் அழகாக வாழ்கிறது. ஸோ முதல் விஷயம் வந்து பி அட் பீஸ். நீங்கள் மறக்கணும்னு நினைக்கிற விஷயம் என்னவா வேணா இருக்கலாங்க. நீங்கள் பண்ண ஏதாவது ஒரு தப்பாக இருக்கலாம், ஏதாவது ஒரு கில்ட்டாக இருக்கலாம், நீங்கள் யாராவது ஹர்ட் பண்ணியிருக்கலாம், அது மற்றவங்க யாராவது உங்களை ஹர்ட் பண்ணியிருக்கலாம், ஏதாவது ஒரு பிரேக்கப்பாக இருக்கலாம், எந்த இன்சிடெண்ட்டாக வேணா இருக்கலாம். பட் அந்த இன்சிடெண்ட் வந்து எதனால நடந்துச்சு, அதோட ரூட் காஸ் என்ன, யார் மேலே தப்பு, அவங்க தப்பு பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க எதனால அந்த தப்பு பண்ணாங்க, எந்த சுச்சுவேஷனில் அந்த தப்பு பண்ணாங்க, நீங்கள் தப்பு பண்ணீங்கன்னா எதனால பண்ணீங்க, தெரிஞ்சு பண்ணீங்களா, தெரியாமல் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதை டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணிவிட்டு ஒரு பீஸில் அரைவ் ஆகுங்க. இதுதான் நடந்துச்சு, இதுதான் வந்து அந்த ஒரு டீட்டெயில் ரிப்போர்ட் மாதிரி உங்களுக்கு நீங்களே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் இதுதான் இன்சிடென்ட், இதுதான் ஏ லீட்ஸ் டு பி லீட்ஸ் டு சி அப்படிங்கிற மாதிரி வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்குள்ளே வந்து ஒரு புரிதல் இருக்கும். இதனால தான் அந்த இன்சிடென்ட் நடந்துச்சு, அவங்க தப்பே பண்ணியிருந்தா கூட அவங்க இந்த சுச்சுவேஷனில் தான் தப்பு பண்ணாங்க, நான் அவங்கள ஹர்ட்டே பண்ணியிருந்தா கூட நான் இதனால தான் எனக்கு ஹர்ட் பண்ணேன், அந்த விஷயம் என்னை போட்டு எனக்கு ரொம்ப கஷ்டப்படுத்துச்சு, நான் தெரியாமல் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு உங்களுக்கே ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். அண்ட் உங்களுக்கு வந்து அந்த விஷயம் வந்து கொஞ்சம் பெருசாக தெரியாது, கொஞ்சம் ரொம்ப கம்மியாக தெரிய ஆரம்பிக்கும். கரெக்டுங்களா? உங்களுக்கு ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும்போது எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் அது சின்னதாக தாங்க தெரியும். ஸோ உங்கள் ஓன் மைண்டு கூட ஒரு ட்ரீட்டி மாதிரி சைன் பண்ணிக்கோங்க. இதுதான் இன்சிடென்ட், இதுதான் அதுக்கு ரூட் காசு, இதுதான் அதுக்கு சொல்யூஷனு, இதுக்கு மேலே அதுக்கு யார் நினச்சாலும் ஒன்றும் பண்ண முடியாது, அது கூட நான் பீஸாக இருக்க விரும்புகிறேன், அது கூட வந்து நான் ஒரு அமைதி ஒப்பந்தம் சைன் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கோங்க. பிகாஸ் இதுதான் பிரச்சனை, இதனால தான் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும் போது அந்த இன்சிடென்ட்டோட மெமரி உங்களுக்கு திரும்பி வந்ததுன்னா அந்த மெமரி உங்களை போட்டு ஹாண்ட் பண்ணாது, உங்களை போட்டு கஷ்டப்படுத்தாது, அது ரொம்ப அன்பிளசன்ட் மெமரியாக இருக்க வாய்ப்பே கிடையாது. பிகாஸ் உங்களுக்கு தெரியும் இதுதான் பிரச்சனை, இதனால தான் அது நடந்துச்சுன்னு சொல்லிட்டு யூ வில் பி அட் பீஸ். சரிங்களா? ஸோ முதல் விஷயம் பி அட் பீஸ். அண்ட் அடுத்த பாயிண்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. அதுதான் வந்து என்னாலேயோ இல்லை உங்களாலேயோ இல்லை நம்ம எல்லாரையும் படைச்ச கடவுள்னால கூட நடந்த ஒரு விஷயத்த மாற்ற முடியாது, முடிஞ்சு போன ஒரு விஷயத்த ஒன்றுமே பண்ண முடியாது. சரி, இப்போ என்கிட்ட ஒரு பெண் இருக்குது, இதை நான் இப்போ கீழே போட்டுட்டேன், கீழே போட்டு அந்த பெண்ணை நான் திருப்பி எடுக்கலாம். பட் கீழே போட்ட இந்த இன்சிடென்ட்டை அன்டூ பண்ண முடியுமா, கண்ட்ரோல் இசட் பண்ண முடியுமா? முடியாது. ஸோ லைஃப்பில் அன்டூ பட்டன் கிடையாதுங்க, கண்ட்ரோல் இசட் பட்டன் கிடையாது. ஒரு இன்சிடென்ட் நடந்து முடிஞ்சதுன்னா அவ்வளோதான், அது ஒன்றுமே பண்ண முடியாது, யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ நடந்து முடிஞ்ச ஒரு இன்சிடென்ட்டை நினச்சி அழுதுகிட்டே இருக்கனாலையோ இல்லை ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கனாலையோ ஒன்றுமே ஆக போகிறது கிடையாது, நடந்த ஒரு இன்சிடென்ட் இல்லாமல் போயிட போகிறது கிடையாது. ஓகேங்களா? அஃப்கோர்ஸ் எனக்கு புரியுது, ஏதாவது ஒரு விஷயம் போட்டு நம்ம ரொம்ப கஷ்டப்படுத்தும், அந்த பாஸ்ட் நம்மளை அவ்வளோ ஈஸியாக விடாது. ஒரு சில நாட்கள் ஃபீல் பண்ணுறதோ இல்லை ஒரு சில மாதங்கள் ஃபீல் பண்ணுறதெல்லாம் ஓகே தாங்க. பட் முடிஞ்சு போன ஒரு விஷயத்துக்காக, நம்மளை விட்டு போன ஒரு பர்சனுக்காக ஒரு நாள் அழலாம், ஒரு வாரம் அழலாம், ஏன் ஒரு மாதம் கூட அழலாம். பட் அதுக்காக 6 மாதம் அழ முடியுமா, ஒரு வருஷம் அழ முடியுமா, இல்லை வாழ்க்கை ஃபுல்லாக அழ முடியுமா? நீங்களே சொல்லுங்கள். நமக்குன்னு லைஃப் இருக்குது, நமக்குன்னு அப்பா அம்மா இருக்காங்க, நமக்குன்னு கரியர் இருக்குது, அவ்வளோ அழகான ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, நமக்கு லைஃப்பில் ஒன்று ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குங்க. one person cannot be your life and one incident cannot be your life. அது முடிஞ்சு போன ஒரு இன்சிடென்ட் அவ்வளோதான், அவங்க நம்மளை விட்டு போன ஒரு பர்சன் அவ்வளோதான். யாருனாலையும் அதை திருப்பி மாற்ற முடியாது, யார் நினச்சாலும் நடந்து போன இன்சிடென்ட்டை திருப்பி மாற்றவே முடியாது. ஓகேங்களா? ஃபீல் பண்ணுங்கள், பட் ஓவராக ஃபீல் பண்ணாதீங்க, அழுங்க, பட் ஓவராக அழாதீங்க. ஜஸ்ட் ரிலாக்ஸுங்க. முடிஞ்சு போன விஷயம் தான். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அதுலேருந்து பீஸாக இருக்க ட்ரை பண்ணுங்கள். அதுலேருந்து எவ்வளோ ஈஸியாக முடியுமோ, எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ மூவ் ஆன் ஆக ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களால் முடியும். அண்ட் கடைசி பாயிண்ட், ரொம்ப ரொம்ப அழகான பாயிண்ட் என்ன அப்படின்னா, லைஃப் இஸ் நாட் ஈஸி அண்ட் நோ ஒன் இஸ் பர்ஃபெக்ட். லைஃப் இஸ் நாட் ஈஸின்னு நான் ஏன் சொல்கிறேன்? நம்ம லைஃப்பில் வந்து நம்ம ரொம்ப ட்ரஸ்ட் பண்ண ஒரு சில பீப்புள் இருந்திருக்கலாம். இந்த விஷயம்லாம் தப்பாக நடக்குமா, இதெல்லாம் கண்டிப்பாக ஒரு நாளும் நமக்கு தப்பாக நடக்காதுன்னு நினச்சிட்டு நம்ம ஒரு சில விஷயங்களை நம்பிட்டு இருந்திருக்கலாம். பட் அதெல்லாமே கூட ஒரு நாள் தப்பாக நடந்திருக்கலாம். இவங்களாம் நம்மளை ஹர்ட் பண்ணுவாங்களான்னு யோசிச்சிருப்போம். பட் அவங்க கூட ஏதாவது ஒரு சுச்சுவேஷனால் நம்மளை ஹர்ட் பண்ணலாம். ஓகேங்களா? லைஃப் வந்து கண்டிப்பாக ஈஸி கிடையாது. நிறைய ஹைஸ் இருக்கும், லோஸ் இருக்கும், நிறைய ஹாப்பி டேஸ் இருக்கும், சேட் டேஸ் இருக்கும். ஸோ எல்லாமே கலந்த ஒரு மிக்சர் தான் லைஃப். ஸோ இப்படிப்பட்ட ரொம்ப அன்சர்டனான ஒரு லைஃப்பில் இவ்வளோ குட் டேஸ், இவ்வளோ பேட் டேஸ் இருக்கும்போது ஒரு சில அன்பிளசன்ட்டான திங்ஸ் நடக்கிறதோ, ஒரு சிலர் தெரியாமல் நம்மளை ஹர்ட் பண்ணுறதோ, ஒரு சில விஷயங்கள் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத மாதிரி நடக்கிறதெல்லாம் ரொம்ப காமன் தான். ஒரு சில விஷயங்கள் ரொம்ப பெருசாக நடக்கும், ஒரு சில விஷயங்கள் ரொம்ப சாதாரணமாக நடக்கும். பெரிய விஷயங்கள் நமக்கு ரொம்ப பெருசாக தெரியுது, சின்ன சின்ன கஷ்டங்கள் அந்த அன்னைக்கே நம்ம மறந்துடுறோம். அவ்வளோதாங்க லைஃப். ஓகேங்களா? ஸோ லைஃப் ஈஸி கிடையாது. இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் அன்எக்ஸ்பெக்டடாக நடக்கிறது, ஒரு பெரிய வழி வருது, நம்ம ரொம்ப ட்ரஸ்ட் பண்ண ஒருத்தங்க நம்மளை ஹர்ட் பண்ணுறது கூட நடக்கலாம். பிகாஸ் தட் இஸ் லைஃப். எனக்கு நடக்குது, உங்களுக்கு நடக்குது, இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே நடக்குது. ஸோ யூ ஆர் நாட் அலோன். ஓகேங்களா? அண்ட் நோ ஒன் இஸ் பர்ஃபெக்ட் அப்படின்னு நான் சொன்னேன். ஸோ நானும் பர்ஃபெக்ட் கிடையாது, இங்கே இருக்க யாருமே பர்ஃபெக்ட் கிடையாது.
ஸோ உங்களை ஹர்ட் பண்ண ஒருத்தங்க ஏதாவது ஒரு சுச்சுவேஷனால் பண்ணியிருக்கலாம், ஆர் நீங்கள் கூட தப்பு பண்ணியிருந்தா தெரியாமல் பண்ணியிருக்கலாம், ஆர் யூ குட் பி ஹேண்ட்ஸ் டைட், நீங்கள் தெரியாமல் கூட அதை பண்ணியிருக்கலாம். ஸோ இந்த ரெண்டு உண்மையும் தெரியாமல் தான் அவங்க பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி சம்டைம்ஸ் லைஃப்பில் நடக்கும் போல அப்படின்னு சொல்லி நீங்கள் யதார்த்தமாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த கஷ்டமுமே பெருசாக தெரியாதுங்க, எந்த பாஸ்ட்டுமே உங்களை போட்டு ரொம்ப கஷ்டப்படுத்தாது. ஓகேங்களா? ஸோ நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு வாரம் 2 வாரம் கஷ்டமாக இருக்கும். எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் ஒரு 3 மாதம் ஆச்சுன்னா, ஒரு 6 மாதம் ஆச்சுன்னா உங்களுக்கு அது கொஞ்சம் லைட்டாக தெரிய ஆரம்பிக்கும். உங்களால் கண்டிப்பாக அதுலேருந்து மூவ் ஆன் ஆகலாம். ஓகேங்களா? ஸோ நடந்து முடிஞ்ச பாஸ்ட்டை விட்டுருங்க. நல்லதோ கெட்டதோ அது முடிஞ்சு போன ஒரு விஷயம் தான் அது. அது கூட பீஸில் இருங்க, அதை விட்டுருங்க. அந்த முடிஞ்சு போன விஷயத்தை தூக்கி போடுங்க. ஓகேவா? வாழ்க்கையில் எவ்வளோ வேணால் அன்சர்டனிட்டிஸ் இருக்கலாம், எவ்வளோ வேணால் குட் டேஸ் இருக்கலாம், பேட் டேஸ் இருக்கலாம். பட் அந்த மொமெண்ட்டில் நம்ம வாழணும், அந்த மொமெண்ட்டை ரசித்து வாழணும். ஓவராக யோசிக்கக்கூடாது, எந்த பாஸ்ட்டை பற்றியும் ஓவராக நினைக்கக்கூடாது. ஓகேங்களா? ஸோ அந்த பாஸ்ட் உங்களை டிஃபைன் பண்ணாது, அந்த ஒரு இன்சிடென்ட் உங்களை டிஃபைன் பண்ணாது, அந்த ஒரு பிரேக்கப் உங்கள் லைஃப்பை டிஃபைன் பண்ணாது. சரிங்களா? ஜஸ்ட் மூவ் ஆன் கேஷுவலி. கண்டிப்பாக உங்களால் முடியும். இன்னைக்கு இல்லைனாலும் பரவாயில்ல, நாளைக்கு முடியும். நாளைக்கு இல்லைனாலும் பரவாயில்ல, நாளான்னைக்கு முடியும். எப்போவுமே உங்களை நம்புங்க. சரிங்களா? ஸோ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே இப்போ கேட்க நல்லா இருக்கும், இந்த வீடியோ பார்க்கும்போது நல்லாயிருக்கும். பட் ஒரு வாரத்துலையோ 2 வாரத்துலையோ அந்த பாஸ்ட் திரும்பி உங்களை ஹாண்ட் பண்ணலாம், உங்களை போட்டு மறுபடியும் கஷ்டப்படுத்தலாம். பிகாஸ் அது ரொம்ப நேச்சர் தான். பட் அந்த மாதிரி திரும்பி அது உங்களை போட்டு ரொம்ப கஷ்டப்படுத்தும் போது நான் சொன்ன டெக்னிக்ஸ் எல்லாம் ப்ராப்பராக அப்ளை பண்ணுங்கள். அதை நீங்கள் திரும்பி எந்த அளவுக்கு எஃபிஷியண்ட்டாக அப்ளை பண்ணுறீங்களோ அப்போ தான் அது உங்களை விட்டு முழுசாக போகும். அதுலேருந்து நீங்கள் ஃபுல்லாக வெளில வர முடியும். ஓகேங்களா? ஸ்ட்ராங்காக இருங்க, தைரியமாக இருங்க. யூஆர் அ வெரி வெரி போல்ட் பர்சன், யூஆர் அ ஸ்ட்ராங் பர்சன். கண்டிப்பாக எவ்வளோ பெயின்ஃபுல்லான பாஸ்ட்டாக இருந்தாலும் அதுலேருந்து உங்களால் வெளில வர முடியும். அதுலேருந்து நீங்கள் வெளில நீங்கள் யாருன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ப்ரூவ் பண்ணுங்கள். கண்டிப்பாக யூ வில் மேக் இட் ஹேப்பன். சரிங்களா? எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் சரி, எவ்வளோ பெயின்ஃபுல்லான பாஸ்ட் இருந்தாலும் சரி, எவ்வளோ வலி இருந்தாலும் சரி, எப்போவுமே நம்புங்க, வாழ்க்கை ரொம்ப ரொம்ப அழகானது. ஸ்டே பாசிட்டிவ் ஆல்வேஸ்ங்க. ஹாப்பியாக இருங்க, ஜாலியாக இருங்க. இது நவீன் விக்னேஸ்வரின் இதயத்தின் குரல். நன்றிகள் 1000. நீங்கள் இன்னும் இதயத்தின் குரலை ஸ்பாட்டிஃபை, கூகுள் ஆர் ஆப்பிள் பாட்காஸ்ட்டில் ஃபாலோ பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோவோட ஆடியோ வெர்ஷன் கூட நீங்கள் எப்போ வேணால் கேட்கலாம். டாட்டா, பபாய்.